ஹாய். இப்போ நான் சுண்டல் செய்கிறேன். நான் இன்றைக்கி கருப்பு கொண்டக்கடலை சுண்டல். இதுக்கு ஃபஸ்ட்டு கொண்டக்கடலையே நல்லா நைட்டு ஒரு 9 to 12 hours ஊற வச்சு எடுத்துகிட்டு வேக வச்சு ஸ்டெயின் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வெங்காயம் பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை, இது கொத்தமல்லி. இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். என்ன ஃபோன் பண்ணுறாங்க? கடுகு, உளுத்தம்பருப்பு செவந்ததும் வெங்காயம், பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி போட்டால் நல்லாயிருக்கும். வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை தாளிச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இந்த வெங்காயம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வணங்குறதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக. ஏன்னா நான் கொண்டக்கடலை வேக வைக்கும்போது லைட்டாக மஞ்சத்தூள் போட்டேன். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ரைட். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நான் வேக வச்சு வடித்து வச்சுருக்க கொண்டக்கடலை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விடு. அது நல்லா சூடேறட்டும். நல்லா சூடேறிடுச்சு. இப்போது நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன்.
கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை தூவி கலந்தா சூப்பரான கொண்டக்கடலை சுண்டல் ரெடி. இந்த கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலையில் அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு இது, ப்ரோட்டீன் வந்து அளவு கடந்து இருக்குது இந்த சுண்டல் வகையில். அவ்வளோதான், நம்ம சுண்டல் தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.